வணக்கம். திரையரங்கம் சிறை. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விக்ரம் பிரபு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. 1997 2002 இந்த வருடங்களில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. வேலூரில் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் விக்ரம் பிரபு. அவர் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் கதிரவன். ஒரு இளைஞன் வேலூர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவனை சிவகங்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். அவன் கேரக்டர் அப்துல். அந்த அப்துல்லான்ற கேரக்டரை சிவகங்கை சார்ந்தவன். சிவகங்கையில் அவன் தண்டிக்கப்பட்டு இப்போ சிறைவாசத்தை அனுபவித்து கொண்டு 5 வருஷமாக சிறையில் இருக்கக்கூடியவன் இப்போ நீதிமன்றத்துக்கு சிவகங்கைக்கு கொண்டு போகணும். அப்போ விக்ரம் பிரபு அவர் கூட இன்னும் 2 கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரும் அந்த இளைஞனை தங்களுடன் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க பேருந்தில். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல விக்ரம் பிரபு அப்படி வெளியே இறங்கி அப்படின்னு வரும்போது பையனை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 கான்ஸ்டபிள்கிட்டே சொல்லிட்டு போய் அப்படின்னு வரும்போது அந்த 2 பேருமே தண்ணி அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் நடந்து அதில் ஒரு கான்ஸ்டபிள் வெளியே இருக்கக்கூடிய பேசஞ்சர் ஒருத்தர் கூட தகராறு பண்ணி அவன் இவனை அட்டாக் பண்ண அதுக்கு பிறகு இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு கான்ஸ்டபிள் அங்கே பாஞ்சு வெளியே ஓடி அப்படின்னு விக்ரம் பிரபு உங்களை பார்த்துட்டு என்ன அது நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க ரைட்டு, கைதி உங்கள் பொறுப்பில் வச்சு வந்தாலே இப்போ கைதி எங்கே, துப்பாக்கி எங்கே, கையிலேருந்து அங்கேருந்து வேலூர்லேருந்து துப்பாக்கி கையில் தூக்கிட்டு வந்தோம்ல, துப்பாக்கி எங்கேயா சார்? அந்த கைதி அந்த பையன் அங்கே தான் இருக்கான், பஸ்ஸில் தான், துப்பாக்கியும் அங்கே தான் சார், பஸ்ஸில் தான் சீட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தா அந்த பஸ்ஸே இல்லை, பஸ்ஸே கிளம்பி போயிடுச்சு. அதுக்கு பிறகு இவங்க இன்னொரு பேருந்தில் பின்னாடி விரட்டிட்டு போய் அப்படின்னு வரும்போது அந்த பஸ்ஸை மறித்து ஒரு இடத்துல போயின்னு பார்த்தா அந்த பேருந்தில் பையனும் இல்லை துப்பாக்கியும் இல்லை. அதுக்கு பிறகு இதை துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு போனால் இந்த பையன் துப்பாக்கி வச்சுட்டு அங்கே இருப்பான். அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஒரு மூணாறு ரமேஷ், என்னையா கிட்டத்தட்ட நீங்களே அப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கேவலப்படுத்துறீங்க அப்படி இப்படின்லாம் ஒரு திட்டி, துப்பாக்கி ரைட்டு குண்டு எவ்வளோ வச்சுருக்கா கையில் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்லுவார். நான் லோட் பண்ணிட்டேன்னு. என்ன லோட் பண்ணிட்டேன்? லோட் பண்ணி எதுக்கு துப்பாக்கியில் லோட் பண்ணேன் அப்படின்னு. இல்லை சார் அவன் முஸ்லீம்னு. சூப்பர் சீன் அந்த சீன். முஸ்லீமாக இருந்தால் உடனே நீ துப்பாக்கியில் குண்டை போட்டு தள்ளிடுவியா நினச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லுவார். நானும் முஸ்லீம் தாயா, என் பேர் காதர் பாஷா, இங்கே பார் என் பேர் வச்சுருக்கேன்ல, நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லுவார். சூப்பர் சீன் அது. போகும்போது அவர் கேட்பார், இந்த பையன் பேர் அப்துல் ராஃப்ன்ற பேரை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களாயா அப்படின்னு 3 பேர்ட்டையும் கேட்பார். இல்லையா நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னு. இலங்கை பிரச்சனைக்காக, இலங்கையினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து பாடுபட்ட முதல் முஸ்லீம் தியாகியா, அவன் பேர் அப்துல் ராஃப், தெரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. இந்த சிவகங்கைக்கு போகும்போது பேருந்தில் பயணம் செஞ்சுன்னு இருக்கல, அப்போ அந்த பையன் சொல்லுவான், சார் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் அதை இது பண்ணணும் சார்னு. என்ன அப்படின்னா, அந்த சிவகங்கைக்கு நீங்கள் பேருந்தில் பஸ்ஸிலேருந்து இறக்கி நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறீங்களா சார், அப்போ தயவு செஞ்சு என்னுடைய கையிலேருந்து அந்த இதை விலங்கை கழட்டிடுங்க சார், விலங்கு இல்லாமல் நான் போகணும்னு. அப்போ தான் உன் லைஃப் என்ன அப்படின்னு வரும்போது, கிராமத்தில் சிவகங்கையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு பொண்ணை காதலிச்சான், கலையரசி அப்படின்ற ஒரு பொண்ணு. இவன் அப்துல்லா முஸ்லீமு, அந்த பொண்ணு இந்து பொண்ணு. காதலிச்சு அப்படின்னு வரும்போது அதில் பல சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படி இப்படிலாம் வரும் இல்லையா. இப்படிலாம் வரும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணுனுடைய அப்பா அந்த பையனுடைய அம்மாவை தாக்கி அப்படின்னும்போது அம்மாவை அந்த ஆள் அடிச்சிட்டானே அப்படின்னு வரும்போது ஒரு பொது இடத்துல கடுப்பாகி போய் பையன் அந்த ஆளை அப்படி தள்ளி விடுறான். அவ்வளோதான் நடக்குது. மறுநாள் காலையில் அவங்க வீட்டு முன்னாடி ஒரே கூட்டம். என்ன அப்படின்னா, அவர் செத்து கிடந்தார் அப்படின்னு. கடைசியில் இந்த பையனை இவனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறான். இதெல்லாம் இப்போ விக்ரம் பிரபுட்ட அவன் சொல்கிறான். அது பிறகு அவங்க எனக்கு சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. 5 வருஷமாக நான் ஜெயிலில் இருக்கேன். நான் காதலிக்கக்கூடிய அந்த பொண்ணு 5 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் மதுரையில் இருந்த முதல்ல மதுரை சிறையில் இருக்கும்போது எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் அந்த பொண்ணு கலையரசி என்னை பார்க்கும். அதுக்கு பிறகு வேலூருக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு. வேலூருக்கு எப்போயா மாற்றினாங்கன்னு. அது கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்துச்சுல சார், குண்டு வெடிப்பு. அதுக்கு பிறகு நான் முஸ்லீமாக இருக்கிறதுனால முஸ்லீம்களை ஃபுல்லாக வேலூருக்கு மாற்றினாங்க. அப்படி வேலூருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வேலூருக்கு கொண்டு வந்தோடனே இந்த ஒவ்வொரு வாரமும் கலையரசி என்னை பார்த்து அப்படின்ற ஒரு மேட்டருக்குல அப்படி இல்லாமல் போச்சு. இப்போ சிவகங்கை நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு தடவையும் போகும்போது, ஒவ்வொரு வாய்தாவுக்கும் போகும்போது நான் அடுத்த வாய்தா எப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த வாய்தாவுக்கு போகும்போது நீதிமன்றத்தில் அந்த பொண்ணு என்னை பார்க்கும். அதுக்கு பிறகு அங்கே போயாச்சு, சிவகங்கைக்கு போயாச்சு. அவன் ஆசைப்பட்டது மாதிரியே கைவிலங்கெல்லாம் போடலை, சாதாரணமாக தான் கூப்பிட்டு போகிறாங்க.
அந்த பொண்ணு அங்கே வருது. வந்து அவங்கள ஃப்ரீயாகவும் பேச விடுறாரு விக்ரம் பிரபு. மத்தியானத்துக்கு பிறகு கூடிய கேஸ் எல்லாமே ஜட்ஜ் ஐயா வந்து சேம்பருக்கு வர சொல்லிட்டாரு, சேம்பருக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு. சேம்பரும்போது ஒரு பெரிய ஹால், அவர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது விக்ரம் பிரபு ஒரு ஐடியா கொடுப்பாரு. நீங்கள் 2 பேரும் போங்க, போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட வந்து உண்மையிலே என்ன அவர் காலில் விழுந்துருங்க 2 பேருமே. விழுந்துட்டு என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அது பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து ஜட்ஜ் ஐயா வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி வேலூர்லேருந்து வந்த போலீஸை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் பிரபு உள்ளே போவார். போனோடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த உதவியாளர்கிட்ட வந்து 200 வாங்கி கையில் கொடுத்து இவங்க 2 பேருக்கும் பிரியாணி வாங்கி கொடுயான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதுக்கு பிறகு காட்சியாக நம்ம காமிப்பாங்க. அடுத்த வாய்தாவில் உன் மேட்டரை முடிச்சிருவான், அநேகமாக உனக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அந்த கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பவர் PL தேனப்பன். ஆனால் அடுத்த தடவை வாய்தாவுக்கு வரும்போது விக்ரம் பிரபு அது வர முடியாத அளவுக்கு வேறு ஒரு கேஸுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். அவரால் வர முடியாது. வேறு கான்ஸ்டபிள்கள் வருவாங்க சிவகங்கை கோர்ட்டுக்கு. அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நீதிமன்றத்தில் தேனப்பன் இருந்தார் இல்லையா, அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஜட்ஜி வந்துடுவார் இந்த கேஸுக்கு. இந்த பையன் எவ்வளோ சொல்லி பார்ப்பான், ஜட்ஜே அப்படி சொன்னார், உனக்கு விடுதலை அடுத்த தடவை வரும்போது அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னு. அந்த ஆளு காதலே வாங்கிக்கிற மாட்டார். அதுக்கடையில் விக்ரம் பிரபு வந்து மஃப்டிலே இதை மீறி அங்கே வந்திருப்பார். வந்து அவர் போய் பேசுவார். பேசும்போது நீ யாரையா அது, நீ போலீஸா, போலீஸ்னா மஃப்டியில் வர்ற, மஃப்டியில் வந்துட்டு நீ பேசுகிறேன்னா அவன்கிட்ட பணங்கனை வாங்கியிருக்கா நீ அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுவார். அதுக்கு பிறகு என்ன ஆகும், வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே இந்த பையன் தப்பிச்சு ஓடுவான், இவங்க விரட்டிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அருமையாக முடிச்சிருக்காங்க படத்தை. அந்த அருமையாக முடிச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை இப்போ நான் சொல்ல வேண்டாம். படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான உச்சக்கட்ட காட்சி இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. மொத்தத்தில் அருமையான திரைப்படம் சிறை. இந்த ஆண்டில் திரைக்கு வந்த மிகச்சிறந்த திரைப்படம் இது அப்படின்றத இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கதிரவன் கதாபாத்திரத்தில் விக்ரம் பிரபு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் வந்து நடிப்பு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, மிக இயல்பாக அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு உயிரோட்டத்துடன் நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை அவர் நன்கு செய்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய அப்துல் ராஃப் அப்படின்ற அந்த இளைஞன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது LK அக்ஷய்குமார். இவர் வந்து இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் SS லலித்குமாருடைய மகன். அவர் நடிக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. முதல் திரைப்படம்னே சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரானரியான தன்னுடைய திறமையை இந்த இளைஞர் படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அனிஷ்மா அனில்குமார் அழகான நடிகை, திறமை வாய்ந்த நடிகை. இந்த நடிகை கதாநாயக நடித்த 2 மலையாள திரைப்படத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அயம் காதலன் அப்படின்னு ஒரு படம், அதற்கு பிறகு மரண மாசுன்னு சொல்லி ஒரு மலையாள படம். படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்தில் இந்த நடிகை உயிரோட்டத்துடன் வாழ்ந்திருக்கிறார். அப்துல்லானுடைய அம்மாவாக நடித்திருப்பவர் ரம்யா சுரேஷ். விக்ரம் பிரபுவின் மனைவி மரியம் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஒரு இலங்கை நடிகை. அவர் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். அவருடைய பெயர் அனந்தா தம்பிராஜா. ஒரே ஒரு காட்சியில் நடித்திருந்தாலும் இன்ஸ்பெக்டர் காதர் பாஷா கதாபாத்திரத்தில் மூணாறு ரமேஷ் அருமையாக நடித்து ஆழமான தன்னுடைய திறமையை பதிவு செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர் தமிழ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சுரேஷ் ராஜகுமாரியுடன் இணைந்து திரைக்கதை வசனத்தையும் தமிழ் எழுதியிருக்கிறார். மாதேஷ் மாணிக்கம் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளுக்கு மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து யார் இந்த ஒளிப்பதிவாளர் என்று படத்தை பார்க்கும்போது கேட்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த ஒளிப்பதிவாளர். ஃபிலமின் ராஜ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன். ராகவா சஞ்சீவி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். ஒரு மாறுபட்ட கதை கருவை எடுத்து அதை அருமையாக இயக்கி இருக்கக்கூடிய சுரேஷ் ராஜகுமாரியை நான் பாராட்டுகிறேன். மாறுபட்ட கதையை கொண்ட விக்ரம் பிரபு மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஒரு அருமையான திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தவறாது இந்த சிறை என்ற திரைப்படத்தை பாருங்கள். 100% இந்த திரைப்படம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும்.